அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 25/5/2026 வைகாசி மாதம் 11ஆம் தேதி திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. சூரிய உதயம் 5:52 சூரிய லக்னம் ரிஷபம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். மேசம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுடைய மனதில் ஏற்படக்கூடிய பதட்டத்தையும் பாதுகாப்பின்மை உணர்வையும் கட்டுப்படுத்த வேண்டும். அவநம்பிக்கை எண்ணங்களை வளர்க்காதீங்க. இன்று சாதகமான ஒரு நாளாக இருக்கு. நம்மால் சாதிக்க முடியும் என எண்ணுங்கள். உங்களுடைய பணிகளை ஆற்ற முடியும். உங்களிடம் காணப்படும் இந்த உணர்வின் மூலம் தடைகளை தாண்டி செயல்படுவீங்க. உங்கள் துணையை இன்று சமாதானப்படுத்துவதை கடினமாக உணர்வீங்க. தேவையற்ற விஷயங்கள் பேசுவதை தவிர்க்க வேண்டும். பண வரவிற்கான சாத்தியம் இல்லை. அதிக செலவுகள் ஏற்படலாம். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சாதகமாக இருக்காது. உங்களுடைய பணிகளை முன்கூட்டியே திட்டமிட வேண்டும். சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டும். முக்கியமான முடிவுகள் எடுப்பது ஏற்றதல்ல. பணியின் மூலம் தைரியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். பணிகளை கவனமாக கையாள வேண்டும். எளிய விஷயங்களை கூட தீவிரமாக எடுத்துக்கொள்வீங்க. இது இன்றைய நாளின் மகிழ்ச்சியும் திருப்தியும் பாதிக்கும். இன்று அதிக பணம் சம்பாதிக்க இயலாது. இன்று அதிக செலவினங்கள் காணப்படலாம். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று மகிழ்ச்சியுடன் இருப்பீங்க. உங்களுடைய மனதில் தெளிவு இருக்கும். இன்று திறமைகளை அறிந்து அதனை சிறந்த தகவல் பரிமாற்ற முறையில் வெளிப்படுத்துவீங்க. மேலதிகாரிகளிடத்தில் இன்று நீங்கள் உங்களுடைய திறமைக்கு பாராட்டு பெறக்கூடிய வகையில் உங்களுடைய பணியில் தனித்தன்மை காட்டக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் துணையிடத்தில் நேரத்தை கழிப்பீங்க. உங்கள் துணையின் நண்பர்கள் வீட்டிற்கு அழைத்து செல்வீங்க. அவரின் பாராட்டையும் நீங்கள் பெறுவீங்க. உங்களிடம் அதிக பணம் காணக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. அதை சிறப்பான முறையில் சேமிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இன்று முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க. உங்களின் தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்குது. யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி காரணமாக இன்று உங்களுக்கு ஆன்மீக ஈடுபாட்டிற்கு பயன்படுத்தி கொள்வதும் பிரார்த்தனைகள் மற்றும் வழிபாடு ஒன்றே திருப்திக்கான சிறந்த வழியாகும். பணியிட சூழல் உங்களுக்கு நல்ல முறையில் இருக்காது. அதிக பணிகளை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடலாம். இதனால் பதட்டம் உங்களுக்கு சிறிது அதிகரிக்கும். உங்கள் துணையுடனான அணுகுமுறையில் சிறிய விஷயங்களை தீவிரமாக பார்ப்பீங்க. இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இன்று பிரச்சனைகள் நிறைந்திருக்கக்கூடியதாகவும் அதிகரிக்கும் செலவுகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் இருக்குது. தேவையற்ற பொறுப்புகள் சுமக்க வேண்டியிருக்கும். உங்களுடைய தந்தையின் உடல்நலத்திற்காக பணம் செலவு செய்ய நேரலாம். இது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு கவலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்குது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். நெருங்கிய நண்பர்களுடைய ஆலோசனைகளை பெறுதல் நல்லது. இதன் மூலம் உங்களுடைய நட்பின் சிறப்பையும் உணர முடியும். இன்று பதட்டம் காணப்படலாம். நல்ல பலன்கள் பெற இன்று உங்களுக்கு திறமையாக திட்டமிடல் வேண்டும். உங்களுடைய மனதில் காணப்படும் மகிழ்ச்சி உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க. உற்சாகத்தை வெளிப்படுத்த முயற்சி செய்யுங்கள். வரவும் செலவும் இணைந்து காணக்கூடியதாகவும் தேவையற்ற விஷயங்களுக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டியிருக்கும். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். மன உளைச்சல் காரணமாக கால்களில் வலி அல்லது முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டியது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. கன்னிராசி நண்பர்களே, இன்று காணப்படும் கடினமான சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஆன்மீக ஈடுபாடு வெற்றியை பெற்றுத்தரும். இதன் மூலம் உங்களுக்கு நல்ல ஆறுதல் பெறலாம். அதிகப்படியான பணி சுமை காணப்படலாம். சவாலான சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். உங்கள் துணையிடத்தில் சூடான விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எனவே பொறுமையை இழக்க நேரிடலாம். உங்கள் துணையிடத்தில் உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு.
இன்று உங்களின் தேவைக்கேற்ப பணம் கிடைக்க இயலாது. மருத்துவ செலவுகள் காணப்படலாம். இதனை தவிர்க்க இயலாத ஒரு நிலை ஏற்படும். அதிக சிந்தனை தலைவலியை ஏற்படுத்தும். எதையுமே சகஜமாக எடுத்துக்கொள்ள அமைதியாக இருப்பது நல்லது. துலாம் ராசி நண்பர்களே, இன்று முன்னேற்றகரமான ஒரு நாள். உங்களின் ஆர்வங்களை மேம்படுத்த பல வாய்ப்புகள் கிடைக்கலாம். பயனுள்ள முடிவுகள் எடுக்க இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். பணியிடத்தில் வெற்றி காணக்கூடியதாகவும் பணிகளில் சிறிது நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு குறித்த நேரத்தில் முன்கூட்டியே முடிக்கக்கூடியதாகவும் இதனால் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் துணையிடத்தில் நீங்கள் சேர்ந்து இன்றைய நாளை சிறப்பான நாளாக கொண்டாடி மகிழ்ச்சி அடைவீங்க. வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலம் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள முடியும். கடின உழைப்பு காரணமாக இன்று உங்களுக்கு அதிக பணவரவு காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இன்று துடிப்புடன் காணப்படுவீங்க. இன்று உங்களிடம் காணப்படும் ஆற்றல் உங்களை ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்துக்கொள்ள உதவும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்குது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் வளர்ச்சி காணக்கூடிய வகையில் கடினமான ஒரு சூழல் உங்களுக்கு காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. எதையுமே லேசாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்று அதிகம் செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியது நல்லது. அர்ப்பணிப்புடன் பணி செய்வீங்க. இன்று உங்களுடைய அணுகுமுறை காரணமாக பணிகளை திறமையாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இன்று நீங்கள் சமநிலையோடு இருப்பீங்க. உங்களின் இந்த மனநிலையை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க. இந்த அணுகுமுறை உறவின் நல்லிணக்கத்துக்கு வழிவகுக்கும். இன்று சொத்து மூலம் கடன் வாங்கக்கூடிய ஒரு பணவரவு ஏற்படலாம். பணத்தை பயனுள்ள வகையில் நீங்கள் பயன்படுத்தி இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தலாம். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. உங்களுடைய மனதில் நம்பிக்கை உணர்வு வளர்த்து கொள்வீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினார் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் ஆன்மீக விழிப்புணர்வு இன்று உங்களுக்கு ஆறுதலையும் வளர்ச்சியும் பெற்றுத்தரும். இன்றைய நாளை மகிழ்ச்சியாக நீங்கள் வழி தேடக்கூடிய வகையில் விரைவான முடிவுகளை முன்னேற்றம் கிடைக்காது. இதனால் உங்களுக்கு தவிர்க்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். உங்களுடைய அன்றாட பணிகளை கையாளும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். பணியின் பொழுது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்கள் அகந்தை போக்க உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க. இதனை தவிர்க்க வேண்டும். உங்கள் துணையிடத்தில் மனம் திறந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படலாம். இன்று பண பற்றாக்குறை காணக்கூடிய வகையிலும் இதனால் உங்களுடைய தேவைகளுக்கு நீங்கள் கடன் வாங்க நேரிடலாம். கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இது நல்ல ஒரு ஆரோக்கியத்தை பராமரிப்பது அவசியமாக சொல்லப்பட்டிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்குது. மகரம் ராசி நண்பர்களே, ஆன்மீக விழா மற்றும் சொற்பொழிவில் கலந்து கொண்டு திருப்தி அடையக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பிரார்த்தனையில் நீங்கள் ஈடுபடுவீங்க. இது உங்களுக்கு ஆறுதல் தரும். பணியில் பதட்டம் காணப்படலாம். பணியிடத்தில் சூழ்நிலைகளை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். பணிகளை அதன்படி திட்டமிட வேண்டும். மன அழுத்தம் மற்றும் விரக்தியை நீங்கள் உங்கள் துணையிடத்தில் காட்டுவீங்க. உறவின் நல்லிணக்கத்தை ஏற்ப இதனை தவிர்க்க வேண்டியது நல்லது. இன்று பண நஷ்டத்திற்கான வாய்ப்பு உள்ளது. பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீங்க. முதுகுவலி மற்றும் தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்குது. யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு சாதகமாக ஒரு நாள். பணியில் உங்களுக்கு எளிதாக முடிக்கக்கூடியதாகவும் உங்களுடைய பணிகள் கடினமாக இருந்தாலுமே அதனை நீங்கள் எளிதாக முடிப்பீங்க. பணியிடத்தில் நல்ல வளர்ச்சி காணக்கூடியதாகவும் உங்கள் மேலதிகாரியின் ஆதரவு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் துணையிடத்தில் அர்ப்பணிப்பு உணர்வுடன் நடந்து கொள்வீங்க. உங்களின் நேர்மறை அணுகுமுறை காரணமாக இதனால் உங்கள் பிறருக்கு எடுத்துக்காட்டாக நீங்கள் இருப்பீங்க. கடின உழைப்பின் காரணமாக உங்களுக்கு பணம் கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. சிறந்த ஆரோக்கியம் காணப்படலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்குது. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் இனிமையாக இருக்குது. இசை மற்றும் மந்திரங்கள் ஜபிப்பது உங்களுடைய மனதிற்கு ஆறுதல் மற்றும் அமைதி அளிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பணியிட சூழல் நல்ல முறையிலும் திருப்தியாகவும் இருக்கும். உங்கள் சக பணியாளர்களுடைய ஆதரவு கிடைக்க பெறக்கூடியதாகும். இது உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும். உங்களிடம் நகைச்சுவை உணர்வை பகிர்ந்து கொள்வீங்க. இதன் மூலம் உங்கள் துணை உங்களை நன்கு புரிந்து கொள்வாங்க. உங்களிடம் காணப்படும் பணம் உங்களுக்கு போதுமானதாக இருக்குது. பணத்தை பயனுள்ள வகையில் நீங்கள் செலவு செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க.
வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.